ஒரு இபிஎஸ் வால்யூமை கிரியேட் பண்ண போனீங்கன்னா இவ்வளவு டைப்ஸ் இருக்குது. எந்த வால்யூம் டைப்பை எந்த யூஸ் கேஸ்க்கு யூஸ் பண்ணுவோம்? ஒரு பேக்கப் சர்வருக்கு என்ன வால்யூம் டைப், இதே இது ஒரு டிரான்சாக்ஷனல் டிபிக்கு ஒரு எஸ்கியூஎல் சர்வருக்கு என்ன வால்யூம் டைப், இதே இது ஒரு என்டர்பிரைஸ் லெவலில் ஒரு டிபியை கிரியேட் பண்ணுறீங்கன்னா அதுக்கு எந்த வால்யூம் டைப்பை சூஸ் பண்ணும். இல்லைனா ஒரு பிக் டேட்டா அனாலிட்டிக்ஸுக்கு டேட்டாவை ப்ராசஸ் பண்ண போகிறீங்கன்னா அப்போ எந்த வால்யூம் டைப்பை சூஸ் பண்ணணும். இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்தையும் இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த ரீலை மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு இதை ஷேர் இல்லைனா சேவ் பண்ணிக்கோங்க. முதல்ல இந்த GP3 GP2 GP3யை நீங்கள் ஒரு டெவ் டெஸ்ட் என்வரான்மெண்ட்டுக்கோ உங்கள் அப்ளிகேஷனை ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். GP2 இதை அவாய்ட் பண்ணுறது பெட்டர். இது வந்து ஒரு ஓல்டர் வெர்ஷன். இது வேணால் ஸ்மாலர் டிபி ஒர்க் லோட்ஸ் வேணால் யூஸ் பண்ணலாம். பட் ஆனால் அது காஸ்ட் எஃபெக்டிவ் இல்லை. இங்கே நீங்கள் பார்க்குற IO1 OLTP பேஸ்டு டேட்டா பேஸ்க்கு யூஸ் பண்ணலாம். அப்படின்னா என்ன? லைக் டிரான்சாக்ஷனல் டேட்டா பேஸ், எஸ்கியூஎல் சர்வர் லைக் Oracle, MariaDB, MySQL, இது எல்லாமே இதுக்கு பொருந்தும். IO2 இருக்கிறதுலே பவர்ஃபுல். ஏஐ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணுறீங்க, ML ஒர்க் லோட்ஸுக்கு, என்டர்பிரைஸ் சர்வர்ஸ், என்டர்பிரைஸ் டிபி எதாக இருந்தாலும் SAP, இது எல்லாத்துக்கும் இந்த IO2 பொருந்தும். ST1ஓட யூனிக் அட்வான்டேஜே அதோட த்ரூபுட். இதை வந்து நீங்கள் பிக் டேட்டா ஒர்க் லோட்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். SE1 கோல்டு ஹார்ட் டிரைவை நீங்கள் பேக்கப்ஸுக்கு யூஸ் பண்ணலாம். இதே இது ரொம்ப ஓல்டரான பேக்கப்பாக இருந்ததுன்னா அதை ஆர்கியூ பண்ணுறதுக்கு மேக்னெட்டிக்காக யூஸ் பண்ணலாம். இன்னும் டீப்பராக கற்றுக்க என்னோட கிளாஸஸை செக் அவுட் பண்ணி